வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான குலோப் ஜாமுன் ரெசிபி பால் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாலை நல்லா காய்ச்சிட்டு நம்ம கோவா தயார் பண்ணிவிட்டு இதில் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. இதனால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு நல்லா கொதி வரட்டும். கரைஞ்சி திக்காறு வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும்ங்க. அடிக்கடி நம்ம கரண்டியிலே நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஓரத்தில் இது போல் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுருவோங்க. நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கிளறிட்டே இருக்கலாங்க. இது கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் ஆச்சுங்க இந்த கோவா தயார் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா திக்காகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கோவா தயாராகிடுச்சுங்க. இதை இறக்கிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த குலோப் ஜாமுனுக்கு நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிப்போம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவு சுகர், இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவு ரோஸ் வாட்டர் ஊற்றிடலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். நல்லா 5 to 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடுவோம். ஆறட்டும் இது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோவா எடுத்துக்கலாங்க. இது ஒரு பேசினில் போட்டுட்டு இப்போ இந்த கோவா கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இது நல்லா திக்காக இருக்காதனால நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துட்டேன். இல்லை நம்ம தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு இது போல் உருண்டையாக எடுத்து வச்சுருவோங்க. கையில் நெய் இல்லைன்னு எண்ணெய் தடவிட்டு நம்ம இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இது போல் பண்ணுறதால வெடிப்பே இல்லாமல் சூப்பராக அருமையாக வந்ததுங்க. நம்ம இது எல்லாமே இது போல் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிட்டோம். அடுப்பில் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது ஒரு 8 இல்லை 9 உருண்டைகள் இதில் போட்டுருவோங்க. கரண்டியில் நல்லா இப்படி கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம இது கரண்டி இது போல் கிளறணுங்க. கலந்துகிட்டே இருக்கலாங்க. லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருவோங்க. இது போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாகு நம்மளுக்கு ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சுட வச்சுப்போம். இது ஒரு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகள்லாம் இதில் போட்டுருவாங்க. ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாங்க. நல்லா புசுன்னு சூப்பரான கோவா குலாப் ஜாமுன் தயாராகிடுச்சுங்க. 1/2 லிட்டர் பால் வச்சு சூப்பராக நம்ம இது போல் குலாப் ஜாமுன் செய்யலாம். வீட்டிலேயே செய்யலாங்க. இது போல் நீங்களும் பசங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. அருமையான இந்த கோவா குலாப் ஜாமுன் பால் வச்சு செய்திருந்தாங்க. நம்ம மாவு பிசையும் போது இதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அது கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லாவும் உருட்டுறதுக்கு வரும். கடையில் வைக்கிற ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் வீட்டிலேயே நம்ம இதை போல் தயார் பண்ணலாங்க. வெடிப்பே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை போல் தயார் பண்ணலாம். சூப்பரான இந்த சாஃப்டான குலாப் ஜாமுன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.